தனுசு ராசிகளை தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்குது. தனுசு ராசி 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான். பதவி நீண்ட நெடிய காலமாக கஷ்டம். ராகு பகவான் பல்வேறு துன்பங்களை தந்து கொண்டிருந்தார். அவற்றை எல்லாம் மீறி பல பண வருவாய் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம். உறவுகள் ஏற்பட்ட பகை நீங்கும் இந்த நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய பவளவர்ண பெருமாள மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் அதிகார பதவிக்கான ஆயத்த பணிகள் நடைபெறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ராசிகளை மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கு. மகர ராசி 9ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான். நீண்ட தூர பயணம், உடல் உழைப்பு, வியாபார விஷயமாக வெளிநாட்டு பயணம், வணிக விஷயமாக வெளிநாட்டு பயணம், ஒரு தொழிலை முதலீடு செய்வது என்று சரியான விஷயங்களில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். மகர ராசி என்பர்கள் ராமேஸ்வரத்தில் அருள்பாலிக்கூடிய பர்வத வர்த்தனை அம்மன மனசில் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிகளை கும்பராசியை பொறுத்தவரை சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் சந்திராசிரமம் இருக்கிறதால அன்றாட வேலைகளை செய்யுங்க. பாத சனி நடப்பில் இருக்காரு. 2ஆம் இடத்துல தனக்காரகனாக சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய வருமானம் கிடைத்தாலும் பல விஷயங்களில் தோல்விகள் எட்டி பார்க்கும். வாக்குவாதம் செய்து எதையும் சாய்த்து விட முடியாது. இறை வழிபாட்டை மேற்கொள்ளணும். இந்த நேரத்தில் திருவனந்தபுரத்தில் அருள்பாலிக்கூடிய பத்மநாத சுவாமியை மனசில் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ராசிக்கால மீன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீன ராசி 7ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான். ஜென்ம சனியில் சனி வக்ரமாக ஜனஜாதத்தில் உள்ளவர்களுக்கு திருமண வாழ்க்கை கைகூடும். திருமணம் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்தில். கோயமுத்தூரில் அருள்பாலிக்கூடிய மருதமலை ஆண்டவரம் மனசில் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.